ஹாய் கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் அவர் சேனல் தமிழ் எலக்ட்ரானிக்ஸ். நான் உங்கள் பாலா. இது இந்த எஸ்எம்டி சீரீஸில் இது 4th வீடியோ. லாஸ்ட் வீடியோவில் நம்ம ஸ்டென்சில்னா என்ன, எப்படி டிசைன் பண்ணுறதுங்கிறத டீட்டெயிலாக பார்த்துருந்தோம். இன்றைக்கி அந்த ஸ்டென்சில் மேலே அப்ளை பண்ணுற சால்டர் பேஸ்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது சால்டர் பேஸ்ட்னா என்ன, அதில் என்னென்ன இருக்குது, அதில் எத்தனை வகைகள் இருக்குது, அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் இல்லை எஸ்எம்டி ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணுறவங்களா இருந்தாலும் இந்த வீடியோ முடிகிறப்போ உங்களுக்கு ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும் சால்டர் பேஸ்ட்னா என்னென்னு. ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். லெட்ஸ் கோ டு வீடியோ. So lesson 1ல நம்ம என்னென்ன பார்க்க போறோம்னா what is solder paste, why do we need solder paste, and what is inside the solder paste, and how we can classify the solder paste. So இந்த டீடைலா இந்த வீடியோல டீடைலா பார்க்கலாம். So ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது what is solder paste. Solder pasteனா என்ன? சிம்பிளா சொன்னா இது டின் சால்டர் மெட்டல் பவுடரும் ஃப்ளெக்ஸும் சேர்ந்த ஒரு பேஸ்ட். ஸ்டென்சில் பிரிண்டரை யூஸ் பண்ணி பிசிபி பேட் மேல பிரிண்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பிக் அண்ட் பேஸ்ட் மிஷின் காம்போனன்ட்ல பேஸ்ட் பண்ணணும். ஸோ எஸ்எம்டி ப்ராசஸ்ல சால்டர் பேஸ்ட் தான் ரொம்ப முக்கியமான ஒரு மெட்டீரியல். அடுத்ததா why do we need solder paste. சால்டர் பேஸ்ட் எதுக்கு யூஸ் பண்றோம்? ஃபர்ஸ்ட் காம்போனன்ட்டை கரெக்ட் பிளேஸ்ல ஹோல்ட் பண்ண ஹெல்ப் பண்ணும். செகண்ட், பிசிபி பேட்ல இருக்கிற ஆக்சிடேஷன் சால்டர் பேஸ்ட்ல உள்ள பிளெக்ஸ் வந்து கிளீன் பண்ணி சால்டர் நல்லா அட்டாச் ஆக ஹெல்ப் பண்ணும். தேர்ட் பாத்தீங்கன்னா ரீஃப்ளோ ஓவன்ல சால்டர் மெல்ட் ஆகி காம்போனன்ட் பிசிபியும் ஸ்ட்ராங்கா ஜாயின் பண்ணும். சிம்பிளா சொன்னா எலக்ட்ரிக்கல் கனெக்ஷனும் மெக்கானிக்கல் ஸ்ட்ரென்த்தும் சால்டர் பேஸ்ட் தான் கிரியேட் பண்ணுது. அடுத்ததான் வாட் இஸ் இன்சைட் சால்டர் பேஸ்ட். இப்ப சால்டர் பேஸ்ட்டுக்குள்ள என்ன இருக்கும்? சால்டர் பேஸ்ட்டுக்குள்ள ரெண்டு மெயின் திங்ஸ் தான். ஒன்னு சால்டர் மெட்டர் பவுடர் அப்ராக்சிமேட்லி 85 to 90% இருக்கும். இன்னொன்னு பிளக்ஸ், இது அரௌண்ட் 10 to 12% இருக்கும். பவுடர் சால்டர் ஜாயிண்ட் கிரியேட் பண்ணும். பிளக்ஸ் கிளீனிங் வந்து சால்டர் வெட்டிங் அண்ட் இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ இப்போ அந்த மெட்டல் பவுடருக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் பாருங்க. SCAC 305 இது ஒன் ஆஃப் த சால்டர் பேஸ்ட். இண்டஸ்ட்ரியில ரொம்ப காமனா யூஸ் பண்றது. இதுல பாத்தீங்கன்னா டீன், சில்வர், காப்பர் எவ்வளவு பர்சன்டேஜ் ஆட் பண்ணிருக்காங்க டீட்டெயிலும் நான் கொடுத்துருக்கேன். அடுத்து கிளாசிபிகேஷன். சால்டர் பேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட் வேவ்ல கிளாசிஃபை பண்ணுவாங்க. அதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அலைட், அதாவது லெட் ஃப்ரீ அண்ட் லெட்டட். லெட் ஃப்ரீனா SCAC 305 இதுதான் இப்போ மோஸ்ட் ப்ராடக்ட்ல யூஸ் பண்றாங்க. பிகாஸ் இட்ஸ் a ரோகஸ் கம்ப்ளைண்ட், அதாவது ரெஸ்ட்ரிக்ஷன் ஆஃப் அசார்டட் சப்ஸ்டன்ஸ். லெட்டட்னா டின் அண்ட் லெட் மட்டும்தான் இருக்கும். இது ரிப்பேர் ஒர்க் அண்ட் சில ஸ்பெஷல் அப்ளிகேஷன்ல யூஸ் பண்ணுவாங்க. சிம்பிளா சொல்லணும்னா உங்க சால்டர் பேஸ்ட்ல லெட் இருந்துச்சுன்னா அது லெட்டட், லெட் இல்லைன்னா அது லெட் ஃப்ரீ. அது எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவாங்கன்னா இந்த ரோகஸ் சிம்பிள் இல்லாட்டி மேல அந்த லெட் சிம்பிள் போட்டு அதை ஸ்டாப் பண்ணிருக்க மாதிரி போட்டிருக்காங்களா, இந்த சிம்பிள் இருந்தா இது லெட் ஃப்ரீன்னு நீ ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணலாம். அடுத்ததா பவுடரோட சைஸை வச்சு கிளாசிஃபை பண்ணுவாங்க. அதாவது டைப் 3, டைப் 4, டைப் 5, டைப் 6. காம்போனன்ட் சைஸ் சின்னதா இருந்தா பவுடர் சைஸும் சின்னதா இருக்கணுங்க. ஃபைன் பீச் பிசிபிக்கு ஃபார் எக்ஸாம்பிள் டைப் 4, இதே 0201, 01005 காம்போனன்ட்டுக்கு டைப் 5 ஆர் டைப் 6 யூஸ் பண்ணுவாங்க. இங்க டைப் 3 இருக்குல்ல, அது பாத்தீங்கன்னா நார்மல் ஸ்டாண்டர்ட் காம்போனன்ட்டுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அடுத்ததா பிளெக்ஸ் டைப் வச்சு கூட கிளாசிஃபை பண்ணுவாங்க. அதாவது நோ கிளீன் அண்ட் வாட்டர் சொலேபிள். நோ கிளீன்னா பிசிபி வாஷ் பண்ண தேவையில்ல. வாட்டர் சொலேபிள்னா சால்டர் முடிஞ்ச அப்புறம் பிசிபி கிளீன் பண்ணணும். இதே வாட்டர் சொலேபிள் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு லைன் ஆட் ஆகும். ஐ மீன் காஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதுவே நோ கிளீன்ல நம்மளுக்கு பிசிபி வாஷ் பண்ண தேவையில்ல. ஸோ காஸ்ட் வந்து சேவ் பண்ணலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சால்டர் பேஸ்ட்னா என்ன, அது எதுக்கு யூஸ் பண்றோம், அதுக்குள்ள என்னென்ன இருக்கு, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் என்னன்னு பார்த்தோம். இது எஸ்எம்டி ப்ராசஸ்ல ரொம்ப பேசிக் பட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் கூட. ஆனா சால்டர் பேஸ்ட்டை பத்தி இது மட்டும் தெரிஞ்சா போதாது. கரெக்டா எப்படி யூஸ் பண்றது, எப்படி ஸ்டோர் பண்றது, ரெஃப்ரிஜிரேட்டர்ல எப்படி வைக்கணும், எக்ஸ்பிரிட்டேட் எப்படி செக் பண்றது, தப்பான சால்டர் பேஸ்ட்டை சூஸ் பண்ணா என்ன டிஃபெக்ட் வரும், இதெல்லாம் நெக்ஸ்ட் பார்ட் 2 வீடியோல ரியல் எஸ்எம்டி எக்ஸாம்பிள்ஸோட பார்க்கலாம். வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அல்லது உங்க ரிலேட்டிவ் யாராவது எஸ்எம்டி அல்லது எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங்ல இன்ட்ரெஸ்டடா இருந்து இந்த டொமைன்ல கத்துக்கணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நான் உங்க பாலா. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.